தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற மத்திய அரசினுடைய கேந்திர வித்யாலயா பள்ளி அமைக்க தொடர்ந்து மத்திய அமைச்சர்களையும் துறை தொடர்பான அதிகாரிகளையும் தொடர்ந்து நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றேன். அதன் விளைவாக ரூபாய் 24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேனி மாவட்டம் வடவீர நாயக்கம்பட்டியில 8 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இப்ப தற்காலிகமாக தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆரம்ப பள்ளியில் 1 முதல் 4 வகுப்பு வரையிலான வகுப்புகள் நடைபெறுவதற்கு 17 வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 2024-25 சேர்க்கைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும், தேர்தல் முடிந்தது பிறகு. அதுபோல பூதிபுரம் இணைப்புச் சாலை, பூதிபுரம் பேரூராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள 6 கிராமங்களில் பொதுமக்களின் முக்கியமான கோரிக்கையான இணைப்புச் சாலை அமைப்பது சம்பந்தமாக மாண்புமிகு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிஜி அவர்களிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தது. அதுபோல அதற்கு 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஜல் ஜீவன் மிஷன் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு திட்டமான ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் இணைப்பு மூலமாக குடிநீர் கொண்டு செல்கின்ற உன்னதமான திட்டம். அந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கு கீழ் இங்க தேனி மாவட்டத்தில் 106.26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 54,698 குடும்பங்கள் மட்டுமே குழாய் நீர் இணைப்பினை கொண்டுள்ளன 2019. இது மொத்த குடும்பங்களின் 29.50% மட்டும்தான் இருந்தது. மீதமுள்ள நான் வந்ததுக்கு பிறகு 1,30,375 குடும்பங்களுக்கு 106.24 கோடி ரூபாய் பெறப்பட்டு 5 ஆண்டுகளுக்குள் குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல பாரத பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி PM கேர் ஃபண்ட், அந்த நிவாரண நிதியின் கீழ் நான் என்னுடைய லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 3,32,62,000 ரூபாய் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு அந்த நோயாளிகள் சிகிச்சை பெற்று இன்னைக்கு குணமாகப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக Phase 1, Phase 2 இதுல 18.30 கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கின்றது. அதுபோல கிராம சாலைகள் மூலமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலைகள், தரமான சாலைகள் அமைப்பதற்கு 59.35 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. ஸ்வச் பாரத் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் கழிப்பறைகள் அதாவது டாய்லெட்ஸ் கட்டுவதற்கு 92.64 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு நிதியில் நான் சொன்ன இன்னும் நிறைய லென்த்தா போகும். இதோட முக்கியமானதை மட்டும் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். காமனா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் எனது மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.